ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது போன வீடியோட கண்டினியூ விலாக் தான். போன வீடியோ வந்து மியூசிக் ஆட் பண்ணி ஓப்பன் டெரஸ் போயிட்டு வடகம் காய போடுற வீடியோ போட்டிருந்தேன். அதோட கண்டினியூ விலாக்கு கீழே வந்து காஞ்சோன்னே ஈவினிங் போல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து தெளித்து நம்ம பேக் சைடு ரிமூவ் பண்ணலாம். இதில் வந்துட்டு நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு நம்ம தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 2 செகண்ட்குள்ளே வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் ஆயிரும். என்ன ஒன்று ரொம்பவே வந்து பொறுமையாக தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ரிமூவ் ஆகி வரும் நல்லாவே. எல்லாமே ரிமூவ் பண்ணலாம். நான் வந்து வடகம் எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அரைக்கிறத வீடியோ வந்து நான் எடுக்கலை. இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பட்டை வத்தை, அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் கல்லுப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பைசஸ் ஏதாவது வேணுன்னா போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி இதெல்லாம் போடுறதுனா போட்டுக்கலாம். நான் வந்து சீரகம் போட்டேன். சின்ன வெங்காயம், சீரகம், கல்லுப்பு போட்டுட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். பட்டை வத்தை வந்து ஒரு 2 எடுத்துக்கோங்க, இல்லைனா பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் பட்டை வத்தை எடுத்துகிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ண பிறகு கஞ்சியை வந்து நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியாகவே அரைச்சி இந்த மாதிரி மாடியில் காய போட்டு வந்தால் இந்த மாதிரி ரெடி. மார்னிங் வந்து வெயிலில் வந்து நல்லா காய வச்சிடணும். காய வச்சுட்டு அந்த ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா முருவலாக வந்துடும். நல்லா முறுமுறுன்னு காஞ்சிடும். காஞ்ச பிறகு நம்ம வந்து அடுப்பில் வச்சு நம்ம வந்துட்டு பொரிச்சிக்கலாம். நம்ம வந்து புளி சாதம், அதுக்கப்புறம் எல்லாம் இந்த சாம்பார், ரசம் எல்லாத்தையும் சைடிஷ் வச்சுக்கலாம். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா வந்து லைட்டாக எண்ணெயில் போட்டாலே டக்குன்னு வெந்துடும். டக்குன்னு எடுத்துடணும். இது வந்து அப்பளம் மாதிரியே இருக்காது. அதை விடவே நல்லா டக்குன்னு குக் ஆகிடும். உடனே எடுத்துகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து வந்து டேஸ்ட்டாக வந்து சீக்கிரமாக வந்து கருகிடும். அதனால் இந்த கஞ்சின்றனால அரிசிட்டுறதுனால டக்குன்னு வந்து குக் ஆகிரும். நல்லாயிருக்கும். நான் புளி சாதம் வச்சு அது கூட சைடிஷ் வச்சு சாப்பிட்டு பார்த்து உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.